இது ஃபுல்லாக கேஸ் எல்லாமே உரசிடும் வச்சு இதோட ஒரு புஷ் ஓகேவா மாட்டியாச்சு அவ்வளோதான். இந்த சைடு வெளியே எடுத்துட்டு லைட்டா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு லைட்டா திருப்பி இந்த பல்லுலாம் கரெக்டாக வர வைக்கணுமா அவ்வளோதான். பாதி மாத்திர மாதிரி இருக்கும், பாதி மாத்தி உடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். செட் பண்றோம் ஓகேவா, இடத்துல கரெக்டா இதை செட் பண்றோம் ஓகேவா. செட் பண்ணி அப்படியே போய் கீழே உக்கார பல்லு பின்னாடி இருக்கு. இந்த காடி கரெக்டா அதுல உக்காரணும். இதா அவ்வளவுதான் உக்காந்துச்சு. பின்னாடி 2 கீ சொன்னீங்கல்ல, அதுல ஒரு கீ மட்டும்தான் இதுல உட்காரும். அந்த ஒரு கீ இதுல உட்காந்துச்சுன்னு இப்படி பார்க்கணும். மாட்டி பார்த்துட்டு அப்ப இந்த கீ எடுத்துக்க திருப்பி அதிலே போட்டுருங்க. திருப்பி போட்டு எப்படி மாத்திரம் கிளச்சிக்கா இருக்கு ஓகேவா. பக்காவா பர்ஃபெக்ட் ஆயிடுச்சா. இந்த கிளச்சிக்கார அசம்பிள எடுத்து இன்ஜின்ல இப்ப மாட்டணும். எடுத்து இதுல போடணும். சூப்பர்ரா. இந்த பின்னு தான். இந்த பின்னை வந்து தான் இருக்கும், ஒரு 1/2 இன்ச் கூட இருக்காது. இந்த பின்னு இல்லைன்னா கூட வண்டி அவ்வளவுதான், இன்ஜின் மாட்ட முடியாது. டோல்ஸ்ல லைட்டா கிரீஸ் வச்சிடணும். கிரீஸை வச்சுட்டு இப்ப இந்த பின்னை இதுல செட் பண்றோம் ஓகேவா. பின் இந்த இடத்துல உட்காந்து பாத்தீங்களா, கரெக்டா இருக்கா. இப்ப இதோட 21 சைஸ் லெட்டா கரெக்டா போகணும். அது பின்னு உள்ளாத போடணும் ஓகேவா. அதுதான் அந்த பின் உக்காந்துச்சு, அதுதான் முடிஞ்சிச்சு. இந்த 2 ஓரிங்க இங்க மாட்டுறோம். ஆயில் பம்பு இங்க வரும் ஓகே. 2 ஓரிங்க இங்க மாட்டோம். ஆயில் பம்பு தான் இன்ஜின்ல ஆயில் சர்க்குலேஷன் பண்ணி எண்டு வரைக்கும் மேல வரைக்கும் கூட்டு போயிட்டு திருப்பி இன்ஜினுக்கு சர்க்குலேஷன் பண்றது. இதுதான் ஆயில் பம்பு. கூலர் டியூப் இருக்கு பாத்தீங்களா, கூலண்ட்ல போவோம். இந்த டியூப் வழியா இது ஆயில் ஃபில்டர் ஆகி இது வழியா போய் கூலண்ட்ல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். பேக்ல காமிங்க, அதான் தெரியும் பாத்தீங்களா. இது வழியா ஆயில் போயிட்டு இது வெளியே வரும். இது ரொட்டேட் ஆகும், இதுல போகும், இதுல வெளியே வரும். இது போயிடுச்சுன்னா இது மெயினே இதுதான். வண்டி சீஸ் ஆகுறதுக்கும் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகுறது அந்த மாதிரி காரணம்னா இது போயிடுச்சுன்னா மட்டும்தான் இன்ஜின் சீஸ் ஆகிடும் ஓகேவா. பஞ்ச் இருக்காடா. இப்போ நம்ம ஸ்டார்ட் திருப்பி டைட் பண்றோம். ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம். இது வரேன், இது இப்படி மட்டும் டைட் பண்ணக்கூடாது. இது ஒரு தனியா ஒரு பஞ்சு ஒன்று இருக்கு. ஓகேவா. ஓகேவா. இந்த டைமிங் பேடை இப்போ நம்ம மாட்டுறோம். டைமிங் அந்த சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டாக இந்த சைடு எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல உள்ள கேஸில் வரும். இந்த உட்கார வச்சுட்டு இதுக்கு டைமிங் சென் பின்னு, பேடோட பின் இது பின் எடுத்து இதில் போடணும் ஓகேவா. அதுதான் பக்கா வச்சா வெளியே இழுத்தாலும் வரக்கூடாது. வாங்கிச்சா. அதுக்கு அடுத்தது கனெக்டோட ப்ரெஷர் ஃபிட். இந்த பட்டியே எதுக்கு இருக்குன்னா, நம்ம உள்ள ஒரு பின்னு போட்டோம் பார்த்தீங்களா, சின்ன பின்னு, அந்த பின்னோட காடியில கரெக்டாக உக்காஞ்சிக்கும். புரியுதா. அதை பாருங்க. இப்போ இந்த கனெக்டரோட பின்னு ப்ரெஷர் பண்ணி ஓகேவா. திருப்ப கூடாது. இந்த பாருங்க, கனெக்டோட பம்ப் ஆகும் போது இந்த மாதிரி இப்படி பம்பாய் ஆயில் உள்ள போகும். புரியுதா. வந்து போயிட்டு இருந்ததுன்னா மாத்திருங்க. ஏன்னா இது வந்து கிளட்சி ரிலீஸ் ஆகாதா. கிளட்சி வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப டக்குன்னு கிளட்சி ஒரு மாதிரி இப்ப பிடிச்சிட்டே இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி கிளட்சி உதறும். அந்த டைம்ல வந்து பேரிங் வந்து போயிட்டு மட்டும்தான் அந்த மாதிரி உதறும். புரியுதா. இந்த பேரிங் போயிட்டு இருக்கோம், அப்பதான் கரெக்டா உட்காரோம். இதை வந்து மூறத்துக்கு யூஸ் பண்ற கேஸ். இந்த கிளச்சிக்காருக்கு மூற யூஸ் பண்றதுனால இது கிளச்சி கேஸ் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஆயில் செக் பண்ணி இந்த இடத்துல தான் வந்து ஆயில் நிற்கிற அளவு செக் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்டிக் இருக்குது. இந்த ஸ்டிக்கில் தான் ஆயில் எவ்வளோ செக் பண்ண முடியும். ஆயில் வந்து இங்கே இருக்கிற அளவு தான் வந்து இன்ஜினில் எவ்வளோ செக் பண்ண முடியும். இதுதான் இந்த வந்து
ஆயில் ஸ்டிக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியும் ஆயில் எவ்வளோ இருக்குது. இந்த 2 கோடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 கோடு இருக்கும். இதில் வந்து இந்த 2 கோட்டில் எது சொல்றீங்கன்னா, இந்த கரெக்டாக நம்ம இப்போ வந்து இப்போ ஆயில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆயில் விட்டு எடுக்கணும்னு டைட் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு இந்த 2 கோட்டுக்கும் சென்டரில் இருக்கணும் ஆயில் மெயினாக. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இன்ஜின் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. மெயின் ஆயில் தான், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணீங்க இன்ஜின் ஆயில். ஆட்டோவில் வந்து ஆயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக குறையும், ஏன்னா அது ஓவராக ஹீட் ஆகும். அதனால நீங்கள் அதை மட்டும் கம்பல்சரி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிமே கட் ஆகக்கூடாது, மாற்றப்போ வந்து கிழியக்கூடாது, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மட்டும் ஒரு ஸ்பான் மட்டும் எல்லாம் இருக்கு, நம்ம ஸ்பான் எல்லாம் இல்லை.